இப்பொழுது நம்ம வந்து இரண்டாவது சாசன சட்டங்களை பற்றி பார்ப்போமா. 20 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது வந்து முதல் சாசன சட்டம் வந்ததுலேருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1813ஆம் ஆண்டு இரண்டாவது சாசன சட்டம் வந்தது. இது வந்து 2 பின்னணிகளை மையமாக கொண்டு வந்தது. ஒன்று, நெப்போலியன் அறிமுகப்படுத்தின இந்த கண்டத்திட்டு கோட்பாடு. அதாவது கிழக்கிந்திய கம்பெனி மட்டும் இல்லை, பிரிட்டிஷாருடைய வணிக வியாபார நோக்கங்களை முற்றும் முழுதாக ஒழிக்கும் நோக்கத்தோட நெப்போலியன் கொண்டு வந்த இந்த கண்டத்திட்டு கோட்பாடு ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பிரான்ஸில் அப்போதைக்கு உருவான ஒரு கருத்துருவாக்கம், லைசஸ் பெயர் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பேசுகிறோம்ல புதிய பொருளாதார கொள்கை, உலகமயம், தாராளமயம், சுதந்திரமயம், இப்படிலாம் பேசுகிறோம்ல, இதற்கு ஒரு முன்னோடியாக உருவான அந்த கோட்பாடு தான் லைசஸ் பெயர். அப்படின்னா என்னென்னா, அரசாங்கம் வியாபாரம் செய்யக்கூடாது, நிர்வாகம் தான் பண்ணணும். அப்போ வியாபாரங்கள் சுதந்திரமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தினாங்க. இங்கே இந்தியாவில் என்னென்னா, கிழக்கிந்திய கம்பெனி தான் அரசாங்கமும் வச்சிருக்கு, வியாபாரத்தையும் வச்சிருக்கு. அதனால் இந்த கிழக்கிந்திய கம்பெனி வைத்திருந்த ஏகபோக உரிமையை ஒழிக்க வேண்டும் என்று பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துக்குள்ளே ஒரு வலிமையான குரல் எதிரொலிக்க துவங்கியது. இந்த சூழ்நிலையில் தான் இந்த இரண்டாவது சாசன சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இதில் முக்கியமான விஷயம் ரெண்டு விஷயங்களில் பார்த்தோன்னா, முதல் பாயிண்ட் வந்து எப்போதும் போல கம்பெனியை வந்து அந்த ரூலை வந்து ஆட்சியை வந்து 20 ஆண்டுகள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அது எப்போதும் உள்ள தான். அது இல்லாமல் 2 விஷயங்கள் இருக்குது. அது என்ன, முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கிழக்கிந்திய கம்பெனிக்கான ஏகபோக உரிமை அதை ஒழிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்களவா, அது வந்து நிறைவேற்றப்பட்டது. அதாவது இந்தியாவில் ட்ரேடு மோனோபோலி ஆஃப் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அது வந்து முற்றும் முழுதாக ஒழிக்கப்பட்டது அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் சைனாவோட அவங்க வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினாங்க. இந்தியாவில் தேயிலை வியாபாரத்தையும் பண்ணிக்கிறதுக்கு உறுதிப்படுத்தினாங்க. இது முதல் பாயிண்ட். அடுத்த பாயிண்டாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து, இந்தியாவினுடைய கல்விக்காக ரூபாய் 1 லட்சம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தால் ஒதுக்கப்பட்டது. ஆண்டுதோறும் ரூபாய் 1 லட்சம் ஒதுக்கப்படும் என்று உத்தரவாதம் வழங்கப்பட்டது. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. ஏன்னா முதல் முறையாக இந்திய கல்விக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் ஒதுக்கிய ரூபாய் 1 லட்சம், இதுதான் அதிகாரப்பூர்வம் அந்த ஒரு கல்வி தொடர்பான வந்த விஷயம்னா இதுதான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டும். இதோட தொடர்புடைய இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இதோட தொடர்புடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கல்வி கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன மாதிரி கல்வி கொடுக்குறது, அதாவது எந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் சொல்கிறோம்ல, அதாவது வந்து எந்த மொழியில் கல்வி கொடுக்குறது. அப்போ ஒரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியர்களுக்கு இந்திய மொழியிலே நம்ம கல்வி கொடுக்கலாம், அப்போ தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும், அப்போ தான் அவங்க கல்வியை வந்து எளிதாக அடைய முடியும்னு சொன்னாங்க. ஆனால் இன்னொரு சாரார் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்தியருக்கு ஆங்கில மொழியில் தான் நம்ம கல்வி கொடுக்கணும், அதுதான் நல்லதுன்னாங்க. இந்த ஆங்கில மொழியில் தான் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் வந்து மெக்காலே பிரபு. அவர் என்ன சொல்றாரு, ஏன் இந்தியர்களுக்கு ஆங்கிலத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற போது 2 காரணத்தை சொல்றாரு. முதலாவது காரணம் என்ன சொல்றாருன்னா, பிரிட்டன்ல உள்ள ஒரு நூலகத்தில் ஒரு கபோர்டில் உள்ள ஒரு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து புஸ்தகங்கள் கூட அந்த புஸ்தகத்துக்கு இணையாகாது, அந்த அளவுக்கு வந்து ஆங்கில இலக்கியங்கள் தரத்தில் உயர்ந்தவை அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார். இது அடிப்படையில் ஏற்கத்தக்க வாதமே கிடையாது. இது ஒரு தவறான வாதம், நிராகரிக்க வேண்டிய வாதம். ஏன்னா நம்ம நாட்டுடைய இலக்கியங்கள் உயர்வானது, உன்னதமானது. அது திருக்குறளுக்கு இணையான ஒரு இலக்கியம் வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிறது நீங்கள் அறிந்த விஷயம்தான். அதனால இந்த கருத்தை நம்ம நிராகரிக்கலாம். ஆனால் 2வது ஒரு கருத்து சொன்னார் பாருங்க, நான் முற்றும் முழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆங்கில மொழி கல்வி கொடுக்கறது மூலமாக என்ன நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொன்னால், மெக்காலே சொல்றாரு, நம்ம ஒரு ஆங்கில மொழி தெரிந்த ஒரு கூட்டத்தை உருவாக்குறோம். அந்த கூட்டத்தினர் எப்படி இருப்பாங்கன்னா, நிறத்தாலும் இரத்தத்தாலும் இந்தியர்களாகவே இருப்பார்கள். ஆனால் உணர்வால், தர்க்க நீதியினால், மற்ற விஷயங்களால் ஆங்கிலேயர்களாக இருப்பார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், உடல் ரீதியிலாக இந்தியர்களாகவும் மன ரீதியிலாக ஆங்கிலேயராகவும் மாறிவிடுவார்கள் என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். 175 ஆண்டுகள் கடந்த பிறகும் மெக்காலே பிரபு சொன்னது தீர்க்க தரிசனம் போல இப்போயும் நடைமுறையில் இருக்குங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்துக்கு இடம் கிடையாது. ஏனென்று கேட்டால், ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்காம, ஆங்கிலம் என்பது அறிவினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம். அதனால தான் ஆங்கிலத்தில் பேசுவது பெருமைக்குரிய விஷயமாகவும் நாம் பார்க்குறோம். மொழி என்பது வேறு, அறிவு என்பது வேறு என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால தான் மெக்காலே பிரபு சொன்ன கருத்து இன்னைக்கும், குறிப்பாக இந்தியா முழுவதும், தமிழ்நாட்டிலையும் சரி, ஆங்கிலம் தெரிந்தவர்கள் அனைத்தும் தெரிந்தவர்களாக அல்லது அனைத்து புரிந்தவர்களாக நாம் அறிகிறோம். இது முற்றும் முழுதும் தவறான ஒரு கருத்து என்பதை நான் பதிவு செய்து இந்த 2வது சாசன சட்டத்தை இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது இதில் வந்து 3வது சாசன சட்டத்தை குறித்து நம்ம பார்க்கலாமா?